ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிவகார்த்திகேயன், அதர்வா, ஜெயம் ரவி, ஸ்ரீலீலா இவங்கெல்லாம் நடித்து சுதா கொங்கரா இயக்கி ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக் பண்ணியிருக்கிற பராசக்தி அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பராசக்தி 1965 நடந்த இந்தி மொழி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஒரு கதையை நிகழ்வாக வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அப்போது அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் டைட்டிலே வந்து 1965 புறநானூறு. அதில் நடிக்க இருந்தது சூர்யா, துல்கர் சல்மான், விஜய் வர்மா, நஸ்ரியா நடிக்க இருந்தது. அதோட வீடியோ அப்பவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது 2D ஃபிலிம்ஸ் தான் தயாரிக்கிற மாதிரி இருந்தது. அதற்கப்புறம் சில காரணங்களால் சூர்யா வந்து அதிலிருந்து விலகு, அப்புறம் மற்றவங்களும் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஒவ்வொருத்தராக மாறுறப்போ அதுக்கப்புறம் டான் பிக்சர்ஸ் வந்து இப்போ அந்த படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சிவகார்த்திகேயன், அதர்வா, ஜெயம் ரவி இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் நடித்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஆரம்பத்திலிருந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருந்தது. காரணம் வந்து அந்த டைமில் 1965 இப்படி இந்த அளவுக்கு ஒரு மொழி இந்தி மொழி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நடந்ததுங்கிறது இங்கே நிறைய பேருக்கு தெரியல, இன்க்ளூடிங் எனக்கும் வந்து இவ்வளோ இன்டென்ஸாக நடந்ததுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி கூட நம்ம எங்கேயும் படித்த மாதிரி இல்லை. இவ்வளோ உயிரிழப்புகளோ இங்கே பொள்ளாச்சியில் இவ்வளோ பெரிய ஒரு படுகொலை வந்து நடந்திருக்குன்றது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதை இந்த படத்தோட கோர் பிளாட்டாக வச்சுருந்ததும் அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒவ்வொருத்தராக அதுக்கப்புறம் இந்த சிவகார்த்திகேயன் நடிக்க இருந்தது, இதெல்லாமே ஒவ்வொன்றும் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு வந்து இன்னுமே அதிகமாகிட்டு இருந்தது. சரி, இந்த படத்தோட கதை அப்படின்னு என்னன்னா, 1959 இந்தியை எதிர்த்து போராட்டம் பண்ணுற சிவகார்த்திகேயன் தன்னோட நண்பனோட உயிரிழப்புக்கு அப்புறம் ஒரு சாதாரண லோக்கோ பைலட்டாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறப்போ அவரோட தம்பி அதர்வா ஆகட்டும், அவர் கூட சேர்ந்து ஸ்ரீலீலா இவங்கெல்லாம் வந்து அப்பவும் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை 1964 பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது 1965 இந்தி மொழி தான் இனிமேல் அஃபிஷியலாக லாங்குவேஜ் அப்படிங்கிறத 1965 ஜனவரி 26 அப்புறம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து, அப்போ இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட். இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் அங்கங்கே போராட்டம் நடந்துட்டு இருக்கிறப்போ, மற்ற இடங்களில் போராட்டம் நடந்துருக்கப்போ இதை வந்து தடுக்கிறதுக்கு சென்ட்ரல்ல இருந்து அனுப்பி வைக்கப்படுறதா அவராகவே வந்து சேர்ந்து வர்றது தான் ஜெயம் ரவி. அதுக்கப்புறம் நடக்கிற போராட்டம், அதுக்கப்புறம் படத்தில் அதை சுற்றி என்னென்ன நிகழ்வெடுத்தது, அந்த போராட்டம் எவ்வளோ பெரிய ஒரு போராட்டமாக ஆனது, அதை சுற்றி நடந்த படுகொலைகள் எப்படி இருந்ததுங்கிறத இந்த படத்தில் கொஞ்சம் கற்பனை கலந்து இந்த படத்தில் உண்மையான சம்பவங்களையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. முதல் விஷயம், இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா இந்த படத்தோட எடுத்துக்கிட்ட இந்த கோர் பிளாட்டுன்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த டைமில் நடந்த இந்த மாதிரி ஒரு போராட்டம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றதே எடுத்து ஒரு சுதா கொங்கரா மாதிரி டேரக்டர் சொல்கிறப்போவே அதில் எவ்வளோ இன்டென்ஸ் இருக்குன்றது. மற்றபடி படத்தில் வந்து செட் ஒர்க் ஆகட்டும், அந்த காலகட்டத்தில் இருக்கிற அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அந்த ஏரியா, மதுரை, அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து அழகாகவே காட்சிப்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல சினிமாட்டோகிராஃபியோட ஒர்க்கும் நல்லா இருந்தது. ஜிவி பிரகாஷ்குமாரோட பிஜிஎம் வந்து ஒரு இன்டர்வல் டைம்லையும் ஒரு கிளைமேக்ஸ் அந்த மாதிரி டைம்லலாம் கொஞ்சம் நோட்டிசபிளாக இருந்தது. பாடல்களும் 2-3 வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது, கேட்குறதுக்கும் நல்லா இருந்தது. மெயினாக வந்து சிவகார்த்திகேயனோட பர்ஃபார்மன்ஸ், இந்த ரோலில் சூர்யா இருக்க ரோலில் சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு, அவர் எவ்வளோ இந்த தாங்கி நடிப்பாருன்றதெல்லாம் டவுட்டு இருந்தும் நல்லாவே பண்ணி இந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சமே நல்லா எலிவேட் பண்ணியிருக்காரு. அவர் கூட அதர்வாவும் ஜெயம் ரவியும் ஸ்ரீலாவும் அவங்களோட ரோலை டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதை தாண்டி சப்போர்ட்டிங் ரோல்ஸில் இந்த படத்தில் வர சில கதாபாத்திரங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாதுரை கேரக்டரில் சேத்தன் ஒரு 2-3 சீனில் மட்டும்தான் வருவார். ஆனால் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது. அவரோட லுக்கும் ஆகட்டும், அவரோட அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து ஒரு அண்ணாவை பார்க்குற மாதிரி அந்த கேரக்டர் பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸ்க்ரீனில் வரப்போ. ஆனால் குறைவான சீன்களே மட்டும் அது இருந்தது. அது சென்சார் போர்டு கட் பண்ணிச்சா இல்லை எப்படிங்கிறது சரியாக தெரியல. அதை சொல்லப்போனால் சேத்தன் அவரையே வச்சு அண்ணா பேஸ்ட் பண்ணி ஒரு முழுநீள படமே எடுக்கிற அளவுக்கும் அந்த ஒரு ரோல் வந்து சின்ன இடத்துல வந்ததுனால எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அப்புறம் சீன்லாம் குறிப்பிட்டபடி சொன்னீங்கன்னா, ஓப்பனிங் சீனில் வர ஒரு ட்ரெயினை இருக்கிற சீன் ஆகட்டும், அதற்கப்புறம் இன்டர்வலுக்கு முன்னாடி வர ப்ரீ இன்டர்வல் அண்ட் இன்டர்வல் சீனில் வர ஒரு போராட்ட சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் டெல்லியில் நடக்கிற ஒரு போராட்டம் அந்த சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வர அந்த கேமியோ ஆகட்டும், அதில் சுற்றி வர அந்த கிளைமேக்ஸ் என்டையர் சீனுமே வந்து உண்மையாகவே ஒரு ரசிக்கும்படியாகவும் இருந்தது. படத்தில் அங்கங்கே வந்து இந்த டைலாக்ஸ், தமிழுக்கு ஆதரவாக கொடுக்குற டைலாக்ஸ் ஆகட்டும், இல்லை ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிராக கொடுக்குற அந்த ஒரு டைலாக்ஸ் ஆகட்டும், அதெல்லாமே ரொம்பவும் ரசிக்கும்படி நல்லாவே இருந்தது. அந்த டைலாக்ஸ் ஆகட்டும்,
இந்த படத்தில் இதுக்கப்புறம் ஒரு நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் டீப் பொலிட்டிக்கலை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாமே அப்படின்றது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ஓப்பனிங் சீனுக்கு அப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 45லேருந்து 50 மினிட்ஸ் வந்து ரொம்பவே ஸ்லோவாக நகர்ற மாதிரி இருந்தது. எங்கேயுமே வந்து பெருசாக கதையும் மூவ் ஆன மாதிரி தெரியல. எக்ஸாம்பிள் இந்த லவ் சீன்ஸ் ஆகட்டும், அப்புறம் அந்த சீன்ஸ்லேருந்து சுற்றி வர மற்ற எந்த சீன்ஸுமே வந்து பெருசாக அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அந்த சீன் எல்லாமே ப்ரீ இன்டர்வல் வரைக்குமே வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஒரு ஓகே என்ன இப்படி போயிட்டுருக்கு. ட்ரெய்லர் பார்க்குறப்பவே தெரிஞ்சது நிறைய பேருக்கு இந்த படத்தில் ஒரு கேரக்டரை வந்து கண்டிப்பாக போட்டு தள்ள போகிறாங்கன்னு. அது படத்தை பார்க்குறப்பவும் அதை வந்து கெஸ் பண்ண முடிஞ்சது. அது சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு சீனில் கண்டிப்பாக அதை போட்டுன்னு தள்ளிடுறாங்க. அந்த ஒரு எமோஷன் வந்து பெருசாக கனெக்ட் ஆகிற மாதிரி எங்கேயும் தரல. அந்த படத்தில் அந்த ஒரு ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டரே வந்து அடுத்தடுத்த சீனை வந்து எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு சூரரை போற்றுல ஒரு ஏர்போர்ட் சீனில் வர ஒரு சீன் ஆகட்டும், இல்லை ஒரு வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி அந்த ஒரு சீன் அழுகிறதாகட்டும், இல்லை ஒரு கிளைமேக்ஸில் வர அந்த ஒரு சீன் ஆகட்டும், எதுவுமே வந்து ஒரு ரொம்ப எமோஷனலாகவே இருந்தது. அந்த டைமுக்குள்ள நாம் ஒரு மிட் நைட்டில் ப்ரைமில் பார்த்தே நமக்கு அவ்வளோ கனெக்ட் ஆகி நம்ம அழுது பார்த்த சீன் அளவுக்கு இந்த படத்தில் எந்த ஒரு இடத்துலையும் எமோஷனலாக எந்த இடத்துலையும் கனெக்ட் ஆகலை. அது இந்த படத்தில் கனெக்ட் ஆகணுமான்னு கேட்டால், இப்போ நமக்கு இந்த படம் சொல்ல வர கோர் பிளாட் என்ன, ஒரு ஹிந்தி மொழி எதிர்ப்பை பற்றி அதில் நடந்த போராட்டமும் அந்த இன்சிடென்ட் பற்றியும் சொல்கிற மாதிரி விஷயம். இதில் அந்த எமோஷனல் கனெக்ட் எனக்கு பர்சனலாக இவங்களுக்குள்ளே இருக்கிற எமோஷனல் கனெக்ட் எதுவும் எனக்கு கனெக்ட் ஆன மாதிரி தெரியல. பெரிய ஒரு தாக்கத்தை இல்லை ஒரு பெரிய ஒரு டிபேட்டை ஏற்படுத்துமான்னு கேட்டால் அந்த மாதிரியான விஷயங்களும் படத்தில் எதுவும் இல்லை. ஏன்னா நீங்கள் இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டோட ரிசல்ட்ஸை நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25+ கட்ஸ் டைலாக்ஸ் எல்லாமே கட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போது ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு ப்ராபகண்டா படமான ஒரு கேரளா ஸ்டோரியோ, காஷ்மீர் ஃபைல்ஸ், இந்த மாதிரி ஃபைல்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டைலாக்ஸும் மியூட் பண்ணியிருக்காது. அது தியேட்டர்லேயே ரிலீஸ் ஆயிருந்தாலும் அது கவர்மெண்ட்டே வரி விலக்கெல்லாம் கொடுத்து அந்த படத்தெல்லாம் வந்து ஓட்டுறாங்க. அந்த மாதிரி ப்ராபகண்டா படம் வரும்போது இந்த மாதிரி வர்றதுல இதில் வந்து இவ்வளோ மியூட் பண்ணி, இவ்வளோ நிறைய இடத்துல டைலாக்ஸ் மியூட் பண்ணி, தீ பரவட்டும்ன்றதையே நீதி பரவட்டும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மாற்றி அந்த படத்தோட ஒரிஜினாலிட்டியை ரொம்ப டோன் டவுன் பண்ணுற மாதிரி இருந்தது. அட்லீஸ்ட் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறவாது இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் என்ன எடுத்தாங்களோ அதை முடிஞ்ச வரைக்கும் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஓவராலாக பார்த்தா இந்த ஃபெஸ்டிவலுக்கு இது 2 படமும் ரிலீஸ் ஆகிற மாதிரி, முக்கியமாக தமிழில் ஜனநாயகன், பராசக்தி. ஜனநாயகன் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகலாம், போஸ்ட்போன் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஒரு பொங்கலுக்கு நான் ஏதோ ஒரு படத்துக்கு போவேன், இல்லை இந்த வீக்கெண்டுக்கு ஏதோ படத்துக்கு போகனாலும் இதை ப்ரிஃபர் பண்ணலாம். மற்றபடி இது கண்டிப்பாக போய் எல்லோரும் ஓகே பார்க்கலாம். முக்கியமாக இது நார்த் இந்தியாலேயோ இல்லை மற்ற ஸ்டேட்லேயோ போய் பிஸ்னஸ் ஆகிறதுக்கும் ஓடுறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த விஷயங்கள் என்ன நடந்திருக்குன்னு அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், இல்லை ஒரு சிவகார்த்திகேயன் படம் பார்க்கணும், இல்லை ஒரு இந்த ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு நான் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக போய் இந்த படம் பார்க்கலாம். எந்த ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்ஸ், நெகட்டிவ்ஸ் இல்லை இந்த படத்தில் வந்து இந்த படத்தை அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஆன்லைனில் இப்போ இந்த ஒரு நெகட்டிவ்ஸ் ரிவ்யூஸ் வந்து இந்த படத்துக்கு நிறைய வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்தளவுக்கு மோசமான கண்டென்ட்டோ மோசமான விஷயங்களோ அந்த மாதிரி எந்த விஷயம் இல்லை. ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சின்ன ஒரு ட்ராக் சீன்ஸ், ஒரு அன்வான்டட் லவ் ஸ்டோரிஸ் ட்ராக், இதெல்லாம் தாண்டி ஓவராலாக படம் வந்து உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ.